வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இது கமன்மன் பிரசன்ஸ் பி கணேஷ் அவரோட தயாரிப்பில் அது வந்து 2வது படம். ஏற்கனவே ஆரஞ்சு மிட்டாய் பண்ணியிருக்காரு. 2வது இந்த படம். இந்த படம் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும் அப்படின்னு சேது எனக்கு ஒரு மூடு. அது வந்து சேதுபதி அப்படின்னு ஒரு படம் பண்ணும்போது அவருக்கு அந்த படத்தில் ரெண்டு அடி அடிக்க ஆரம்பித்தோன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கதை கேட்டிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ்ட்ட கதை கேட்டிருக்காங்க. அப்போ நானும் போய் எதாச்சியாக போய் மீட் பண்ணி கதை சொல்ல போகும்போது கதை சொன்னேன். அதில் வந்து நான் ஒர்க் பண்ண அந்த ஸ்கிரிப்ட் கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டிருக்கும்போது, நானும் கமர்ஷியல் டைரக்டர் அப்படி என்கிட்டையும் கதை கேட்கும்போது அதில் பர்டிகுலராக நான் ஒர்க் பண்ண சில பாயிண்ட்டை மட்டும் அவர் நோட் பண்ணார். நான் விஜய் சேதுபதி அப்படின்னாக்கா அவரோட படங்கள் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு கேட்டகரி அவர் மட்டும் தெரிவார். இந்த படத்தில் எல்லாரையுமே சாப்பிட்ருவார். கூட நடிக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டையுமே சாப்பிட்டுட்டு தனியாக படம் முடிஞ்சு வெளில வரும்போது விஜய் சேதுபதி மட்டும்தான் மைண்டாக இருக்கும். அப்படி எல்லா படங்களையும் நடிக்கும் போது இவர் எப்படி கமர்ஷியல் படம் நடிப்பார் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அது எல்லா இடத்துலையுமே எல்லாருமே கேட்டாங்க, எப்படிங்க அவர் தூக்கிலாம் அடிக்கிறாரு, அந்த படம் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. அதுதான் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது அவருக்கு, அவர் ஆக்ட் பண்ணுறதுக்கு. வழக்கமாக நடிச்சிட்டு இருக்க படங்களையும் அவரோட ஃபேன்ஸை ஃபில் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயமும் இந்த படத்துலையும் இருக்கும். அதனால் அதை மீறி அது ஓரமாக நிற்கும் அந்த கமர்ஷியல்லாம். ஸோ அதனால தான் இந்த படம் ஒத்துக்கிட்டாரு. அது ஒத்துக்கிட்டு அதை முதல் தடவையாக நான் எடுத்து தூக்கி அடிக்கிறதுக்கு என்கிட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது நன்றிக்கு வந்து சேதனுக்கு தான். சரி, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அவர் தான். ஏன்னா வந்து ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது கதை ஒரு வாட்டி ஹீரோட்ட சொல்லிட்டுங்கன்னு, சரி எதாக இருந்தாலும் முடிவு அங்கே தானே இருக்கும் அப்படின்னா, கதை சொல்லி முடித்த உடனே சொன்னார். லான்ச்சில் சொன்னேன், மச்சான் படம் பண்ணலாம் மச்சான் அப்படின்னாரு. அவர் திருப்பி பண்ணலாம் மச்சான். அவ்வளோதான், 3வது நாள் சைன் பண்ணோம், படம் முடிஞ்சிருச்சு. போன ஆயுத பூஜைக்கு சைன் பண்ணேன், இந்த ஆயுத பூஜைக்கு படம் ரிலீஸ். அது அவ்வளோதான். அடுத்தது வந்து டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர் எனக்கு வந்து சப்போர்ட். அவர் போன படத்தில் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அது ஒரு நல்ல ஒரு சீனியர். ஒரு சில அறிகுறிலாம் அழகாக சொல்லுவார். அப்புறம் பிரவீன் சார் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. என்னென்னா நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின வந்து ஒரு எடிட்டர்கிட்ட போயிட்டு எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணியிருக்கோம். நானே அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கிளாஸ் ரூமில் எழுந்துச்சு மிஸ் பாத்ரூம் மிஸ் அப்படின்லாம் கேட்பாங்களே, அந்த மாதிரி சின்ன சின்ன கேவலமான கேள்விலாம் கேட்டிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப பொறுமையெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு எனக்கு. அதனால் வந்து தேங்க்யூ பிரவீன் சார். அப்புறம் சதீஷ் ஒரு நல்ல நண்பன் எனக்கு. என்னென்னா ஒரு சதீஷ் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. இந்த ஸ்பாட்டில் ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார். ஒரு டிரெக்டருக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ அதை சப்போர்ட் பண்ணுவார். அதை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிற ஒரு நடிகை. இதெல்லாம் சேர்ந்து அது எதுவுமே சதீஷ்க்கு பக்கத்தில் இருக்கும்போது வேறு எதுவுமே பேசணும். ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருந்தா போய் அந்த டென்ஷன்லாம் போயிடும். அப்படி ரிலாக்ஸாக காமெடி பண்ணுவார்னு மட்டும் இல்லை, எனக்கு சதீஷை காமெடி பண்ண வைக்கிறத விட நடிக்க வச்சா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சில இடத்துலலாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார். அது நம்ம அது அடுத்த படத்துலையும் அது நிறையா இருக்கும் சதீஷ்க்கு. ஏன்னா காமெடி விட சீரியஸ் சீன் நல்லா பண்ணக்கூடிய ஆள். ஆனால் பண்ண மாட்டேங்கிறாரு, கொஞ்சமாக தான் எழுதிட்டுருக்குறோம். அப்புறம் ஹரிஷ், லவ் யூ ஹரிஷ். ஏன்னா வந்து என்னன்னா எப்படி சொல்கிறது, ஹரிஷ் வந்து அப்படி ஒரு பர்சனை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணதே கிடையாது. 2 படங்கள் ஒர்க் பண்ணதில் அந்த இன்னொரு ஹீரோ வில்லன் இருக்கார், அவர் நார்த் சைடு, அந்த கபீர் சிங் வேதாளம் படத்தில் நடித்தவர், அவர் பார்லேஜி. ஹரிஷ் வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அதை ஒர்க் பண்ணதில் வந்து ஹரிஷ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் சத்யாவோட காஸ்டியூம் அதான் சொன்னேன் எல்லாருக்கும். சத்யா ஒன்றும் இல்லை, சத்யா சேதனை வந்து இது வரையும் நடிச்சிருக்க படங்கள் எல்லாருமே ஒரு லைவாக இருக்கணும். ஏன்னா அவர் அதுலேயே இருப்பார். அதை யதார்த்தத்தை மீறி போயிடக்கூடாதுன்னு இருப்பார். அதை பிடிச்சி இழுத்து வந்து நான் இது போடுங்கண்ணா, இது ஷூலாம் போட மாட்டேன், ஷூ போட்டுலாம் வரமாட்டேன் அப்படின்னாரு. போடுங்கண்ணா அப்படின்னு சத்யா அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி சரி மாற்றிடுவோம் பண்ணிவிடுவோம்னு ஒவ்வொரு இடத்துலையும் கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்ததுக்கு சத்யாவுக்கு தேங்க்ஸ். ராஜசேகர் மாஸ்டர் நல்ல மாஸ்டர், நிறைய படங்கள் ஹிட் கொடுத்துட்டாரு. எல்லா படங்களுமே லைவாகவே இருக்கும், எதர்ச்சியாக அந்த யதார்த்தமாகவே இருக்கும். கிராமிய படங்கள் 2-3 படங்களில் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் அவருக்குள்ளே ஒரு வெறி ஒன்று இருக்கிறோம். கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணணும், நம்மளுக்கும் அந்த வேலை தெரியும், நம்மளும் வேறு மாதிரி பண்ணுவோம். பெரிய மாஸ்டர்ஸ் அந்த வேறு மாதிரி ஸ்க்ரீனில் நம்ம அந்த டெக்னிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்டையும் ஒரு பெரிய ஒரு வெறி ஒன்று உள்ளே இருக்கும். அது வந்து இந்த படத்தில் அவருக்கு பூர்த்தி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஃபைட்டு வந்து பர்டிகுலராக இந்த ஃபைட் வந்து பேசுவாங்க. சண்டையாக இருக்காது. அந்த சண்டையோட ஒரு காரணமும் சண்டையோட முடிவும் ரொம்ப அழுத்தமாக ஆழமாகவும் இருக்கும். அது மாஸ்டர் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஃபைட்டு பர்டிகுலராக. ஏன்னா முதல் தடவை ஒரு ஹீரோ சண்டை போடுறாரு அப்படின்னு, சண்டை போடுற அடித்தா தூக்கி பறக்கிறாங்க அப்படின்னா அது அடிச்சுட்டு இந்த ஃபைட்டர்ஸ் போய் உள்ளத்துக்குள்ளே போய் ஹீரோ பிடிச்சிருவாரு. நிறையா ஷார்ட்ஸ் அந்த மாதிரி என்ஜி ஆகிடுச்சு. அந்த மாதிரி அப்படி இருந்தும் வலுக்கட்டாயமாக வந்து சேதனை வந்து பண்ண வச்சுருக்கோம் அந்த படத்தில்.
நியாயமாக இருக்கும். அந்த சண்டை அடிக்கும் போது பறக்கிறாரு இல்லை, அது அந்த இடத்துல ஒரு சரியான நியாயமாக தான் இருக்கும், தப்பாக இருக்காது. லாஜிக்லாம் இல்லாமல் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அந்த ஃபைட்டில். ஸோ வந்து எல்லாரையும் சொல்லிட்டேன், அவ்வளோதான். மீதி என்னோடய டீம், என் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே பெரிய சப்போர்ட்ஸ். எனக்கு போன படத்துலேருந்து போகாமல் 4 வருஷம் ஆச்சு, அப்படியே கூடவே இருந்து இந்த படத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் மீறி பத்திரிக்கை உங்ககிட்ட போன படத்தில் வந்து தப்பாக நிறையா பேசியிருக்கேன். இதே ப்ரெஸ் மீட்டில் இருந்திருக்கேன். ஒரு ப்ரெஸ் மீட்டில் போன படத்தோட லான்ச் இங்கே நடந்துச்சு. ரொம்ப ஏடகுடமாக நிறையா பேசியிருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் சரியாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த படம் வெற்றி அடையணும். அது உங்கள் ஃபுல் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ.